السلام اے بادشاہ انبیاء السلام اے حضرت خیر الورى السلام اے زینت فرش زمین السلام اے جانش عرش برین السلام اے تاجدار رہنما السلام اے افتخار حلتا نبينا مليح وقوله رجيح ولسانه فصيح وريقه شفاء وريقه شفاء نبينا مليح وقوله رجيح ولسانه فصيح وريقه شفاء وريقه شفاء نبي تسير محامل إليه نبي تسير محامل إليه اللهم صل وسلم عليه سلم عليه نبينا مليح وقوله رجيح ولسانه فصيح وريقه شفاء وريقه شفاء اللهم صل على الهاشمي اللهم صل على الهاشمي نبي الرسالة وأبي القاسم نبي الرسالة وأبي القاسم نبينا مليح وقوله رجيح ولسانه فصيح وريقه شفاء وريقه شفاء اللهم صل على المصطفى اللهم صل على المصطفى
نبي الرسالة وبحر الصفاء نبي رسالة وبحر الصفاء نبينا مليح وقوله رزيح ولسانه فصيح وريقه شفاء وريقه شفاء. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله رب العالمين. حي القيوم الله جل جلاله لا إله إلا الله محمد رسول الله. திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமினீன்களுடைய ஷான் என்ன, மூமினீன்களுடைய மர்தபா எந்த அளவுக்கு உயர்வானது, மூமினீன்களுடைய விசேஷமான தன்மை என்ன என்பதை பற்றி அல்லாஹ் துல் ஜலால் அவனது அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆன் அல் கரீமில் அல்லாஹுவின் அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய மகா கௌரவத்தையும் இந்த திருக்கலிமாவை விசுவாசம் கொண்ட, நம்பிக்கை கொண்ட, ஈமான் கொண்ட மூமினுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கும் மகா உன்னதமான பாக்கியத்தையும் இந்த திருமறை வசனம் அல் குர்ஆனுடைய ஆயத்து ஷரீஃப் தெல்ல தெளிவாக தெளிவுபடுத்து. ரெண்டு விஷயத்தையும் தெளிவுபடுத்து. மூமினுடைய ஷரஃபையும் அல்லாஹ் சொல்லி தர்றான், ஈமான் கொள்ளாத நஷ்டவாளிகளுடைய நிலையை பற்றியும் அல்லாஹ் சொல்லி தர்றான். அதாவது ஹைரையும் அல்லாஹ் சொல்லித்தாரான், ஷர்ரையும் அல்லாஹ் சொல்லித்தாரான். என்ன அற்புதமா சார்! ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல் ஜலாலா அவனுடைய மாபெரும் கருணையால் அவனுடைய இபாதுகளாகிய நமக்கு இதை உணர்ந்து கொள்வதற்கு, இதை சொல்வதற்கும் கேட்பதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்த ரப்புல் ஆலமீன் இந்த மகா உன்னதமான பாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கலாமுல்லாஹ்ல அல்லாஹ் சொல்லிட்டான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சாப்டர்ல சூரத் ஷரீஃப்ல அத்தியாயத்தை அல்லாஹ் தொடங்கும் போதே சத்தியம் செய்து அல்லாஹ் தொடங்குறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் கஸம் செய்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் மாபெரும் நஷ்டத்தில் இருக்கிறான், நஷ்டவாளியா இருக்கிறான், துர்பாக்கியவானா இருக்கிறான். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் ஹுஸ்ரானாக இருக்கும், ஹசாரத்தில் இருக்கும், நஷ்டவாளியாக இருக்கும். அவன் ஆயுள் காலத்தை அவன் அதாவது வேஸ்ட் ஆக்கிட்டான், நஷ்டவாளியாக இருக்க. காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் அவனுடைய ஆயுள் காலத்தை அவன் துஷ்பிரயோகம் செஞ்சிட்டான். அடுத்த ஆளுக்கு ஃபாயிதா இல்லை, அவனுக்கே ஃபாயிதா இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டான். அடுத்த ஆளுக்கு ஃபாயிதா அப்புறம் அவனுக்கே
யூஸ்ஃபுல் இல்லாத லைஃப் அவன் வாழ்ந்துட்டான். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். அல்லாஹ் அந்த மாபெரும் கொடிய நிலையில் இருந்து நம்மையும் நம்முடைய அஹ்லையும் உம்மத்தையும் முஹம்மதி மஷ்ரிக்கு தொட்டு மக்ரிப் வரையில் உள்ள ஆண் பெண் இரு சாரார்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு. அல்லாஹும்ம ஜஅல் நஸீபனா ஈமான ஃபில்லாஹ். ஆமீன். இல்லல்லதீன ஆமனு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித வாழ்க்கையில இருண்ட பாகங்களை சொல்லி ஆரம்பிச்சு பிரகாசமான பகுதி அல்லாஹ் சொல்றான். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் அவனுடைய வாழ்நாள அவன் வேஸ்டாக்கி பிரயோஜனமற்ற நிலையில வாழ்ந்து துஷ்பிரயோகம் பண்ணி அவன் நஷ்டவாளியா ஆகிட்டான்னு சொல்லிட்டா அல்லாஹ் அடுத்து சொல்றான் இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மூமின்களை தவிர. அல்லாஹ் அக்பர். அப்ப ஒரு மூமின் மாஷா அல்லாஹ் துனியாவிலையும் நஷ்டவாளி இல்லை, ஆகிரத்திலையும் நஷ்டவாளி இல்லை. அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியம் மாஷா. மூமினுக்கு மாஷா அல்லாஹ் துனியாவிலையும் ஷஹாதத், மௌத்துக்கு முந்திய வாழ்க்கையிலையும் ஷஹாதத், மௌத்துக்கு பிந்திய வாழ்க்கையிலையும் ஷஹாதத் மாஷா. அப்புறம் ஈமானுடைய மகாம் எங்க இருக்குது, ஈமானுடைய மர்த்தபா எங்க இருக்குது? இன்னைக்கு நாம மாஷா அல்லாஹ் இந்த டாபிக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தௌஃபீக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் நாம இந்த விஷயத்தை இன்னைக்கு பார்க்கறதுக்கு காரணம் மதீனத்து முனவராவுடைய மாசம் பிறந்த கணக்குப்படி இன்னைக்கு சஃபருல் முதஃபர், சங்கையான சஃபர் மாதத்துல பிற 12வது ராத்திரி இன்னைக்கு மாஷா. இந்த மஜ்லிஸ் மாஷா அல்லாஹ் இஸ்திக்பால மௌலூத ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷரஃப கர்ரம் மகரவால ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவின் ஹபீபுல் ஆலமான ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவின் அளவிலா அருள் பெரும் ஜோதியும் அவனது நிகரிலா சர்வ சம்பூரண பேரளவு சௌந்தரியமும் இந்த அண்ட சராசாரங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா படைப்பதற்கு தஹ்லீக் செய்வதற்கு அவனால் சபபுல் ஆலமாக்கப்பட்ட காரண கர்த்தாவும் நம் ஆரிய இரட்சகரும் இம்மையிலும் மறுமையிலும் நம் போன்ற மாபாவி தீபாவிகளை வாழ வைப்பதையே நோக்கமாக கொண்டு தன் வற்றாத காருண்ய கருணையை அள்ளி அள்ளி நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கூடிய நம்முடைய ஆரிய நாயகருமான ரஹ்மத்துல் ஆலமீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷரஃப கர்ரம் மஜ்து வல்ல நாயக கோமான் அவர்களின் அருமை பெருமைக்குரிய உம்மா நாச்சியார் செய்தத்தினா சித்தினா நூருல் முகத்திஸீன் ஷம்ஸுல் முவஹிதீன் தாஜுல் முகர்ரமீன் سيدة مولاتنا آمنة عليها الصلاة والسلام وأفاض علينا البركات منها دهر الدار. آمين. பரிசுத்தமான மணி வயிற்றில் இருந்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் துல் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஆலமு ஷஹாதாவுக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு வந்த ரபியுல் அவ்வல் ரபியுல் நூர் சண்டையான பிறை 12வது தினம் ஞாயிறு பின்னேறும் திங்கள் இரவு மௌலிது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் இன்னும் ஒரு மாத காலத்துல அந்த யோமுன் நூரை, லைலத்து நூரை, ஈது நூரை, ஈதுல் ஃபர்ஹாவை இன்ஷா அல்லாஹ் தஆலா நூருல் கதீர் அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவி மாபெரும் ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை அடைய செய்ய இருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அந்த சண்டையான ஒளிமயமான திருநாளை வரவேற்கக்கூடிய மஜ்லிஸாக தான் இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம், கண்மணி நாயகத்துடைய
மௌலீதுல் கரீமுடைய இஸ்திக்பாலுக்கான மஜ்லிஸ் மாஷா அல்லாஹ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இஸ்திக்பால மௌலித ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகத்துடைய மௌலீதுல் கரீமுடைய மகா மகத்துவத்தை தான் இந்த வல் அஸ்ரி சூரத்தை நமக்கு சொல்லி தருது மாஷா அல்லாஹ். அதாவது என்ன, யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல மஹப்பத் வைத்தார்களோ அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன துனியாவிலையும் நஷ்டவாளி இல்லை, ஆகிரத்திலையும் நஷ்டவாளி இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல அறுதியிட்டு உறுதி செய்யற மாஷா அல்லாஹ். இல்லல்லதீன ஆமனு மாஷா. ஈமானுக்கு மாமானா, ஈமானுக்கு மானாவே மாஷா அல்லாஹ் என்னங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் தான் மாஷா அல்லாஹ். அலா கால நபியுனா அலைஹி அஃதலு ஸலாத்து வஸ்ஸலாம், அலா அறிந்து கொள், லா ஈமான லிமன் லா மஹப்பத லஹு. அலா அறிந்து கொள், லா ஈமான லிமன் லா மஹப்பத லஹு. அலா அறிந்து கொள், லா ஈமான லிமன் லா மஹப்பத லஹு. எபெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தெய்வீக பேரழகு ஜொலிஜொலிக்கும் திவ்ய திருவாய் நம்ம அருள் செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலா அறிந்து கொள், லா ஈமான, ஈமான்ங்கிறது இல்லை யாரிடத்துல, லிமல்லா மஹப்பத் லஹு, யாரிடத்துல என்னுடைய மஹப்பத் இல்லையோ அவர்கிட்ட என்ன ஈமான் இல்லை. யாரிடத்துல என்னுடைய ஈமான், யாரிடத்துல என்னுடைய மஹப்பத் இல்லையோ, யார் என்ன பிரியப்படலையோ, யார் என்ன நேசிக்கலையோ, யார் என்ன இஷ்டப்படலையோ, யார் என்ன மஹப்பத் வைக்கலையோ அவர்கிட்ட ஈமான் இல்லைன்னு சொல்லி ஒரு முறை அல்ல 3 முறை முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபுல் கரம் மஜ்துவாலம் லிசான் ஹக்கல் கரீமான் பிஷாரத் செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமா சொல்லிட்டாங்க, ஈமான் உள்ள வரணும் மாஷா அல்லாஹ். இந்த திருக்கலிமாவை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த திருக்கலிமாவை மாஷா அல்லாஹ் நாம சொல்லிதான் ஈமான் உள்ள வரணும். ஆனால் இந்த திருக்கலிமாவை நாம என்ன ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தோடு அல்லாஹ் நம்மள சொல்ல வச்சதுனால தான் நம்ம மூமினா போனோம் மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்லாம ஒரு மனுஷன் இந்த திருக்கலிமாவை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன கியாமத் நாள் வரையிலும் சொன்னாலும் அவன் மூமினா போக மாட்டான், அவன் மூமினா போக மாட்டான். திருக்கலிமாவே சொல்லலை, திருக்கலிமாவே சொல்லலை, லா இலாஹா இல்லல்லாஹும் தெரியாது, முஹம்மது ரசூலுல்லாஹும் தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அலீம் கண்ட உடனே, நாயகத்துடைய திவ்ய திரு முகத்தை பார்த்த உடனே அந்த நாயகத்தின் மீது ஒரு மஹப்பத்து உண்டாயிடுச்சு, ரசூலுல்லாஹ் மேல பிரியம் உண்டாயிடுச்சு, ரசூலுல்லாஹ் மேல பாசம் உண்டாயிடுச்சு, ரசூலுல்லாஹ் மேல என்ன மஹப்பத்து உண்டாயிடுச்சு மாஷா அல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லல, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல, ஸல்லல்லாஹு கலிமாவே தெரியாது, அப்படி கலிமான்னு ஒன்று இருக்குதுன்னே தெரியாது மாஷா அல்லாஹ். ஆனால் நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத குதுசுல் அலில் அதுவின் மீது மஹப்பத்து உண்டாயிடுச்சு மாஷா அல்லாஹ். அந்த மஹப்பத்து என்ன ஆகிடுச்சுன்னா கலிமாவை சும்மா அல்ல, கலிமா சொல்லி அல்லாஹ் இடத்துல மக்பூலான சஹாபியா வாக்கிடுச்சு மாஷா அல்லாஹ். உம்மு மஅபத் அபு மஅபத் மஅபத மாஷா அல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஜ்மஈன். நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முகர்ரமால மதீனா முனவராவுக்கு வரும்போது மாஷா அல்லாஹ் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் நாயகத்திட்ட சொன்னாங்க, சித்திக் ஏதாவது சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு பாருங்களேன்னு சொல்லி. சித்திக் நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன பாலவரத்தில் அங்கே எங்கேயும் பார்த்தாங்க ஒரு தூரத்தில், நான் அதாவது சம்பவத்தை என்ன நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், என்ன விசேஷமான ஒரு கசசு நம்ம பலமுறை குருவாக்களை பேரெல்லாம் செஞ்சுருக்கிறோம் மாஷா அல்லாஹ். அதாவது விஷயத்துக்கு விஷயம் இதில் என்ன நம்ம பார்க்கறதுக்கு சொல்கிறேன். அப்போ மாஷா அல்லாஹ் சித்திக் நான் தூரத்தில் பார்த்தா ஒரு ஹரிஸ் ஒரு கூடாரம் தெரிஞ்சு கூடாரத்துக்கு வெளியே 2 சவுண்டு கொடுத்தாங்க, அங்கே போய் மாஷா அல்லாஹ் உள்ளேருந்து சவுண்டு வந்துச்சு. சித்திக் நான் முதல்ல சொன்னாங்க, இது மாதிரி ஏதாவது சாப்பிட்றது குடிக்கிறதுக்கு இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உள்ளேருந்து சவுண்டு வந்துச்சு, சாப்பிட குடிக்க எதுவும் இல்லை, எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஆடு தான் நிற்கிது, என்ன அந்த ஆடு என்ன அது எலும்பு தோலுமா போய்
அது கையை தடவுனாவே எலும்பு உடஞ்சிடும். அந்த அளவுக்கு என்ன எலும்பு தான் தெரியும், கரியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது அந்த அளவுக்கு அது பலகீனமான ஒரு தன்மையில் இருக்குது. அதுதான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைன்னு ஒரு பெண்மணியுடைய சவுண்டு வந்துச்சு. மாஷா அல்லாஹ். அபூபக்கர் சித்திக் நாங்கள் பரவாயில்ல, ஆடு எங்கே இருக்குது நாங்கள் மாஷா அல்லாஹ் ஆடை இருக்கிற இடத்த அந்த பெண்மணி காட்டினாப்புல. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான நாயகத்துறை திரு ஹதரத்து பக்கத்தில் கொண்டு போனாங்க. அபூபக்கர் சித்திக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆட்டை அல்ஹம்துலில்லாஹ் தடை விட்டாங்க. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருக்கரம் மேலே பட்டது தான் தாமதமாசு. ஆடு நல்ல என்ன புஷ்டியுள்ள ஆடாக நல்லா அது கொழு கொழுன்னு வந்துருச்சு. மாஷா அல்லாஹ். பால் கறந்துச்சு அது பாட்டு லிட்டர் கணக்கில் உம்மு மாபூத் வீட்டில் இருந்த பாத்திரங்கள் பூரா நிறைஞ்சு எல்லாம் பாலாக இருக்குது. மாஷா அல்லாஹ் எல்லாம் பாலாக இருக்குது. கருணிய சமுத்திரமான கருணையின் பிறப்பிடமான நம்ம ஆரோக்கிய ரட்சகரான ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபு கரம் முனிதவால்லம் அந்த உம்மு மாபூத் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன வறுமை தலை விரித்து ஆடிய உம்மு மாபூத்தோட வீடு இப்போ மாஷா அல்லாஹ் என்ன அங்க சுபிட்ச மாஷா அல்லாஹ் அப்படியே பொங்கி வழியுது. மாஷா அல்லாஹ் சுபிட்சம் பொங்கி வழியுது. மாஷா அல்லாஹ் சம்பவம்லாம் முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். நாயகம் அல்ஹம்துலில்லாஹ் என்ன அங்கேருந்து புறப்பட்டுட்டாங்க. எஜமான பாலை குடிச்சிட்டு சித்திக் நாயகம் பாலை குடிச்சிட்டு வீட்டில் பூரா எல்லாமே எல்லா பாத்திரமும் பால் மாபதுங்கிற ஒரு சின்ன பிள்ளை அவர உமா தான் உம்மு மாபது. மாஷா அல்லாஹ் தாய் மகன் வீட்டில் இருக்கிறான் அபு மாபது. ஏதாவது யாராவது காஃப்லாக்கள் வியாபார குழுக்கள் அங்கங்கே பாராட்டத்தில் போகும்போது அவங்கெல்லாம் அந்த எங்கே நீர்நிலை இருக்குதோ எங்கன்னா கிணறு இருக்குதோ அங்கே அந்த வியாபார குழு போய் தங்குவாங்க. அப்படி வரக்கூடிய காஃப்லாக்களுக்கு தண்ணி அள்ளி கொடுத்து அவங்களோட வாகனங்கள் ஒட்டாச்சி குதிரைக்கு தண்ணி போட்டி அதில் கிடைக்கிற கணாத்து காசு கொண்டு வந்து வாழ்க்கை நடத்த ஜீவனாம்சம் நடக்குது. ஏன்னா அந்த வேலையை தேடி போயிருக்கிறாப்புல அபு மாபது. மாஷா அல்லாஹ் இங்கே ஊடு பெரிய சுபிட்சமாக இருக்குது. நாயகம் புறப்பட்டுவாங்க. அபு மாபது வந்தவுடனே என்ன ஊடெல்லாம் ஒரே வசந்தமாக இருக்குது, ஒரே சுகந்தமாக இருக்குது, ஒரே பிரகாசமாக இருக்குது. என்ன விஷயம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சுப்ஹான் அல்லாஹ் சிலருடைய பொழுதுகள் சிலருடைய ஒந்துகா வஜூர் அது அறிமுடைய அந்த நூறு மாஷா அல்லாஹ் பட்ட பரக்கத்து உம்மு மாபதுடைய முகமெல்லாம் பிரகாசிக்குது. மாஷா அல்லாஹ் வீடெல்லாம் பிரகாசிக்குது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ட உடனே உம்மு மாபதுக்கு சொல்ல ஒண்ணு தெரியல, ஒரு முபாரக் வந்துச்சு. மாஷா அல்லாஹ் ஒரு முபாரக் வந்தாப்புல. மாஷா அல்லாஹ் முபாரக் வந்த பரக்கத்து தான் என்ன வீட்டில் நம்மளோட ஆடை தடை விட்டாப்புல முபாரக் கூட வந்து முபாரக்குடைய ரஃபீக் மாஷா அல்லாஹ் முபாரக்குடைய தோழர் நண்பர் சஹாபி ஆடை தடவுனாப்புல ஆடு நல்லா புஷ்டி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். வீட்டில் உள்ள பாத்திரமெல்லாம் பாலா இருக்குது, வீடெல்லாம் பிரகாசமா இருக்குது. எங்கேருந்து வந்தாங்க? முபாரக் மக்கா ரெண்டு வந்தாங்க. அப்படி மாஷா அல்லாஹ் என்ன சஃபர்ல இருந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது குடிக்க தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி முபாரக் கூட வந்தார் சொன்னாப்புல. எதுக்கு சொல்ல வரேன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் தெரியாது, முஹம்மது ரசூலுல்லாஹ் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தெய்வீக திரு நாமமே தெரியாது, முஹம்மது ரசூலுல்லாஹ்னு தெரியாது. முபாரக்னு வச்சிருச்சு. முபாரக் தான மாஷா அல்லாஹ். பரக்கத்துடைய பிறப்பிடமே கண்மன் நாயகத்துடைய தெய்வீக திரு பொறுப்பாத புஷ்பங்கள் அருள் மலர் அடியில் தானே எல்லா சூழ்ச்சமும் பிறக்குது பொங்குது. மாஷா அல்லாஹ். அந்த நாயகத்துடைய தெய்வீக திரு பொறுப்பாத புஷ்பங்கள் நாம் முத்தி மோறதுக்கு எல்லாம் நமக்கு தௌஃபீக் செய்யணும். மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? அல்ஹம்துலில்லாஹ். என்ன முபாரக் வந்துச்சு நம்ம. மாஷா அல்லாஹ். கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ் என்ன அபு மாபல் உம்மு மாபல் முபாரக் எங்க போய் பார்க்கறது? வீடெல்லாம் சுமிச்சோம். வீட்டு எல்லா பாத்திரமே என்ன அதாவது ஒரு டம்ளர்ல ஒரு சின்ன கோவலையில ஒரு சின்ன மாஷா அல்லாஹ் என்ன பால் அங்கே கிடைக்கிறதுக்கு பெரும் பாடு. ஆனா பாத்திரமெல்லாம் பாலா இருக்குது. மாஷா அல்லாஹ். எல்லாம் பால் மில்க் டேங்க் மாதிரி இருக்குது. மாஷா அல்லாஹ். புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ். கடைசியில் மஹப்பத் இருந்துச்சு. ஒன்று எந்த அட்ரஸ் தெரியாது. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராக்கு நாயகம் வர்றாங்கன்னு சொல்லி தெரியாது. மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகத்தை தெரியவும் செய்யாது, நாயகத்துல கேட்கவும். மாஷா அல்லாஹ். என்ன எங்கேருந்து வர்றாங்க, எங்க போறாங்க, இதெல்லாம் உம்மு மாபது என்ன சித்திக் நாயகத்திட்ட விசாரிக்கிறதுக்கான அந்த சூழ்நிலை இல்லை. காரணம் என்ன? கண்மணி நாயகத்தை கண்ட உடனே எப்படிங்க யாரும் கேட்க முடியும்? மாஷா அல்லாஹ். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த பொம்பளை எல்லாம் என்ன பழத்தா இருக்கிறோம்னு சொல்லி கையை அறுத்துக்கிட்டான்னு சொன்னா, இங்க ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலன் ஷரீஃபுடைய ஜமால் தான் யூசுஃபுடைய ஜமால். மாஷா அல்லாஹ். புரியுதா? இப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஜமாலியத்தை பார்த்த உடனே மாஷா அல்லாஹ் என்ன எப்படி கேட்க முடியும்? ஒண்ணு பேச வரல, பேச்சு வரல ஏதோ என்ன பேசுறதுக்கு வார்த்தை வரல. முஹம்மதுக்கு மாஷா அல்லாஹ். அந்த ஜமாலியத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வாங்க. ஆமீன். நம்முடைய
மௌத்துக்கு முன்னாடி நம்ம என்ன மாஷா அல்லாஹ் கனவுலையும் நினைவுலையும் கண்மணி நாயகத்துடைய வதுஹா வஜூல் அலில் அலீமை நாம ஜியாரத் செய்வதற்கான அந்த பரக்கத்தான பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கு மாஷா அல்லாஹ் இன்னைக்கே நமக்கு தவணை அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அதை விட மிகப்பெரிய பாக்கியம் ஒண்ணும் கிடையாது மாஷா. அந்த கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மதது வல்லமுடைய மஹப்பத் மட்டும் கல்புல இருந்துச்சு மாஷா அல்லாஹ். நாயகம் யார் போய் தாவத் செஞ்ச அபு மாபதுக்கு உத்தர தாவத்துக்கு போல ஒரு நாள் பிந்தி நாயகம் மதீனா முனவ்வரா ஹிஜ்ரத்தெல்லாம் வந்த பிறகு ஒரு நாள் ஏதோ ஒரு வேலையா அபு மாபது மாஷா அல்லாஹ் என்ன மதீனாவுக்கு வந்தாப்புல சூக்குக்கு மாஷா அல்லாஹ் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கும்போது இதே மதீனா முனவ்வரால மாபது மார்க்கெட்ல போயிட்டு இருக்கும்போது மாபது சத்தம் போட்டாப்புல அம்மா மாஷா அல்லாஹ் என்ன அன்னைக்கு முபாரக்கோட வந்த முபாரக் ரஃபீக் ஏதோ போகிட்டு இருக்காங்க. யாரு சித்திக் நாயகம் போயிட்டு இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஏன்னா முகமது ஓடி போய் மாஷா அல்லாஹ் ஐன முபாரக்ன்றவன சித்திக் நாயகத்துக்கு என்ன டக்குன்னு ஞாபகத்துல வரல. முபாரக் யாரு? அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல அன்னைக்கு ஒரு நாள் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க ஆட தரவணி சித்திக்கல வா முபாரக் கூட்டிட்டு வந்து ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஸரத்துல் கரீமன கடந்து விட்ட உடனே மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குத் தய்யிபா லிசானுல் ஹக்குல் கரீமா மாஷா அல்லாஹ் அந்த ஃபஸீஹத்தான அந்த ஜமாலியத்தான அந்த முபாரக்கான தெய்வீக திருவாயால மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. மாபது ஈமான் கொண்டாப்புல ஊருக்கு போய் அபு மாபதை கூட்டிட்டு வந்தாப்புல. இன்னைக்கு அவங்கள யாரு மாஷா அல்லாஹ் சஹாபி அபு மாபது சஹாபி மாபது சஹாபி மாபது சஹாபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் மாஷா. ஏன்னா இந்த மர்தபாவுக்கு எதை கொண்டு வந்தாங்க மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை கொண்டு மாஷா. நாயகத்தை கண்ட உடனே வந்து மாஷா அல்லாஹ் என்ன சித்திக் நாயகி ஒண்ணு தாவத் செய்யலாங்க போய் வந்திருக்குது அல்லாஹ்வுடைய ரசூல் போய் ஈமான் கொள்ளுங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. அதெல்லாம் ஏதோ சொல்லல மாஷா அல்லாஹ். இங்க ஈமான் எப்படி நசீபானுச்சு? மஹப்பத் மாஷா. ஈமான் நசீபானது மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப் கொண்டு ஈமான் நசீபாயிடுச்சு மாஷா. ஏன்னா ஜாமிஉ ஸஹீஹ் புகாரில மாஷா அல்லாஹ் இதே மதீனா முனவ்வராவுல நடந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை இமாம் புகாரி ஹதீஸ் பதிவு செய்யறாங்க மாஷா. மதீனா ஷரீஃப்ல ஒரு யூத ஷபாப் ஒரு யஹூதி வாலிபர் மாஷா அல்லாஹ் அவர் ஆடையெல்லாம் ஓட்டிட்டு போகும்போது வீட்டில் இருந்து ஆட்ட பிள்ளைங்க ஓட்டிட்டு போகும்போது என்ன செய்வா ஆடையெல்லாம் மைய விட்டுட்டு மஸ்ஜித் நபவி ஷரீஃபில் வந்து நாயகம் மிம்பர் ஷரீஃபில் அமர்ந்திருப்பாங்க மாஷா அல்லாஹ். சஹாபாக்களுக்கு திருக்காட்சி வழங்கிட்டு இருப்பாங்க, சஹாபாக்களுக்கு திரு உபதேசங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க மாஷா அல்லாஹ். தூரமா நின்று ஸல்லல்லாஹு வதுஹா வஜூல் அறிவுடைய ஜமாலியத்தையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக பேரழகு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். ஆமீன். அந்த வஜ்ஹுல் கரீமை கண்டவர்க்கெல்லாம் ஸஹாதத்து மாஷா அல்லாஹ். துனியாவிலும் ஸஹாதத்து ஆகிரத்திலும் ஸஹாதத்து. ஆமீன். அந்த வஜ்ஹுல் கரீம் மாஷா அல்லாஹ் அந்த ஷபாப் அந்த யஹூதி எக்பாய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கண்டுகிட்டே இருப்பாங்க, ஜியாரத்திலே இருப்பாங்க மாஷா அல்லாஹ். ஏன்னா அப்புறம் ஆட்டோ ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இது ஒரு நாள் இல்லை, எவ்ரிடே குல்லையோ இதே ஹால் மாஷா. ஒரு நாளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அனுப்பி என்ன ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பிள்ளை அவரை கூட்டிட்டு வாங்க இங்கே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை மாஷா அல்லாஹ், கூப்பிடலை. தாவத்து யாருக்கு செய்யணும்? தாவத்து மாஷா அல்லாஹ் என்ன தெரியாதவருக்கு அந்த அல்லாஹ்வுடைய ஜமாலை இலாஹியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் லzzத் புரியாதவருக்கு தான் தாவத்து மாஷா அல்லாஹ். இங்க அல்லாஹ் பெரிய பாக்கியம் ஈமான் அசலே கொடுத்துட்டான மாஷா அல்லாஹ் அவருக்கு. அதனால நாயகம் என்ன செய்யறோம் கவனிக்கணும் மாஷா. நம்முடைய அந்த ஈமானுடைய ஐனியத்தை என்ன அஸ்லியத்தை என்னன்னு கவனிக்கணும் மாஷா அல்லாஹ். முக்கியமானது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாமிஉ ஸஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்ட புகாரி ஸஹீஹ் ஹதீஸ்ல வாக்கியா சொல்லல, புகாரி ஹதீஸ் மாஷா அல்லாஹ். புரியுதா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அனுப்பி அந்த புடையை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி நாயகம் உட்கார வச்சு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கல, சொல்லி தரல. சரி நாயகம் கூப்பிடல, சஹாபாக்களும்
ஜைதுல் கத்ர் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி ஸலாத்து வஸலாம், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான், எல்லா சஹாபாக்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஜ்மூன் இருக்கிறாங்க. எந்த சஹாபாக்கள் போய் தம்பி ஒவ்வொரு நாளும் வந்து நிக்கிறீங்க, நீங்க அல்லாஹ்வுடைய திரு தூதருடைய ஹதரத்துல் கரீமுல நீங்க அவங்களுடைய ரிசாலத்தை ஈமான் கொள்ளுங்க, ஷஹாதத் சொல்லுங்க, அதெல்லாம் எந்த தாவத்து யாரும் பண்ணல. புரிஞ்சுங்களா? விளங்குதா? மாஷா அல்லாஹ். என்ன அந்த பிள்ளையோட வேலை என்ன? காண கோடி கண் போதாது. கண்மணி நாயகத்துடைய தெய்வீக பேரழகை ரசிக்கிறதுக்கு ஒரு கண் இல்லை, கோடி கண் இருந்தாலும் போதாது. அந்த முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தெய்வீக பேரழகு பிரகாசத்தை, அந்த ஜொலிஜொலிக்கும் திவ்ய திருமுகத்துடைய அந்த பேர அழக மாசான ரசிக்கிறதுக்கு ரெண்டு கண் அல்ல, புரிஞ்சா? கோடான கோடி கண் இருந்தாலும் போதாது மாஷா. ஏன்னா அந்த வல்லுஹா வஜ்ஹுல் அலிமுடைய ஜமாலியத்தை அந்த ஷபாப் ரசிக்கிட்டே நிப்பாங்க மாஷா. போயிடுவா. ஒரு நாள் பிள்ளையை காணும், 2 நாள் காணும், வரக்கான ஆளை. சுபஹானல்லாஹ். சர்வலோக ரட்சகரான நம் ஆறுவருக்கு அதிபதியான அஹமது முஜ்தபா மஹமூது முர்தலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகோமான் விசாரிச்சாங்க. எஜமானுக்கு தெரியாம இல்லை, எஜமானுக்கு எல்லாம் தெரியும். எஜமான் என்ன காட்டுறாங்க? என்னை மஹப்பத் வச்சவரு என்ன தேடுறாரோ இல்லையோ, நான் அவனை தேடுறாங்க நாயகம். அல்லாஹு அக்பர். என்ன மஹப்பத் வச்சவன் ரசூலுல்லாஹ் என்ன நம்ம காட்டுறாங்க? நாயகத்தை பிரியப்பட்ட, நாயகத்தை இஷ்டப்பட்ட, நாயகத்தை காதலிச்ச, நாயகத்துடைய ஆஷிக்கு நாயகத்தை தேடுறானோ இல்லையோ, நாயகம் தேடுறாங்க. ரசூலுல்லாஹ் தேடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணுமா? ஆமீன். நமக்கு கண்மணி நாயகத்துடைய கதவைனி ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரைன் நய்யிரைன் நஸீரைன் நாலின் கரீமைனுடைய தஹத்து ஷரீஃப் நமக்கு மாஷா அல்லாஹ் கபூலியத்தை அல்லாஹ் உண்டாக்கி தரணும். அல்லாஹ் நமக்கு மக்பூலியத்தை கொடுக்கணும். ஆமீன். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு எங்க இந்த ஷபாபன்னு கேட்டாங்க. சஹாபத்து விசாரிச்சு பார்த்தாங்க. அவர் ரொம்ப மரீதா இருக்கிறார், நாயகம் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறார். நிஜமா உடனே என்ன, நம்முடைய பிரியமான பிள்ளையாச்சே, நான் போய் அவரை பார்க்கணும். சுப்ஹானமன் ஜல்ல ஜலாலுஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ் என்ன பிள்ளையை தேடி பார்க்க வந்துட்டாங்க. நாயகம் வந்துட்டாங்க மாஷா. என்ன கருணை, என்ன கருணை. இந்த கண்மணி நாயகம் மாஷாஅல்லாஹ் அவர்களை பிரியப்பட்ட அடியான துனியாவே கைவிட மாட்டாங்க, ஆகிரத்தை கைவிட மாட்டாங்க மாஷா. ஆகிரத்திலே கைவிட மாட்டாங்க மாஷா. புரிஞ்சா? விளங்குதா? சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல ஒரு அடியான் போகிட்டு இருப்பான், நாயகத்துடைய பக்தரா இருப்பார் மாஷா அல்லாஹ். அவர் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களால அந்த பாலத்தில் லேசா ஒரு தடுமாட்டம் வரும்போது அந்த பாலத்தோட சிராத்துல் முஸ்தகீம் அந்த பாலத்தில் அந்த பிரிட்ஜில் என்ன மூளை, அதோடைய அந்த பாலத்துடைய முன்னாடி அந்த பாலத்துடைய எட்டுல மாஷா அல்லாஹ் கண்மண்ணாக நின்றுட்டு இருப்பாங்க. நின்று என்ன நான் பார்த்துக்கிட்டே இருப்பேங்கிறாங்க. நாம் மாஷா அல்லாஹ் சிராத்துக்கு போக முன்னாடி, நம்ம சிராத்துலாம் போறது தகுதியில நாயகம் நம்மள எதுவுமே இல்லாம அவர்களோட கிருபாக்கள் ஆட்சியத்தான் நம்மள மாஷா அல்லாஹ் கண்ணை மூடி முடிக்கிறது கிடையாது. நம்மள எதுவுமே அவர்கள் நாலு சொல்லி சேர்த்து மாஷா அல்லாஹ். புரியுதா? ஒரு அடியான் போக்கிட்டு இருக்கும் போது மாஷா அல்லாஹ் சிராத்துல லேசா தடுமாட்டம் வரும்போது உடனே என்ன சொல்லணும்? அல்லாஹும்ம ஸல்லி அல்லாஹும்ம ஸல்லி, அல்லாஹ் அவனை காப்பாத்து, நான் அவனை காப்பாத்து, அல்லாஹும்ம ஸல்லி அல்லாஹும்ம ஸல்லி அல்லாஹ் அல்லாஹ். இந்த ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவா நாயக கோமான் மாஷா அல்லாஹ் என்ன அந்த புள்ளையை தெரியுமா வந்துட்டான். புள்ளையை தெரியுமா வந்துட்டாங்க மாஷா. பார்த்தா அவர் என்ன ரொம்ப கண்டிஷன், மௌத்துடைய கண்டிஷன் இருக்கிற, சக்கராத் கண்டிஷன் இருக்கிறாங்க மாஷா. என்ன கண்மணி நாயகம் வந்த உடனே அந்த யூத வாலிபருடைய உம்மா வாப்பா அந்த ஃபேமிலி எல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன எல்லாம் ரொம்ப மகா மூத்தா போறாருன்னு சொல்லி கவலையில் அப்படி தோண்டு போயிருந்தாங்க. அதே இடத்துல மகன்கிட்ட உம்மா அப்பாலாம் உங்களோட கடைசி பிரியம் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இந்த சுச்சுவேஷன்ல தாரணி ஓட்டும் தண்ணி இரட்டும் தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமான் அந்த புள்ளையோட வீட்டுக்கு வந்த உடனே மாஷா அல்லாஹ் கண்ணெல்லாம் என்ன மூடி பஞ்சடைந்து போயிருந்த அவருடைய அந்த கண்ணு மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் வந்த உடனே மாஷா அல்லாஹ் அந்த புள்ளையோட ஆபா சொன்னார், மகனே மகனே
நீ எந்த அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான திருத்தூதரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒவ்வொரு நாளும் நீ கண்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஜியாரத் பண்ணிட்டு அவர்களது பேரழகை பற்றி நீ வீட்டில் வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லுவியே, அந்த நாயகம் வந்திருக்கிறாங்கப்பா. சொன்னதுதான் தாமதமாசா, சொன்னதுதான் தாமதமாசா. கண்ணை திறந்துட்டார், புள்ள கண்ணை திறந்துருச்சு. ஆனா இந்த எழுந்தாலும் உட்கார முடியாது, கண்டிஷன் சரியில்லை மாசால். அவர் முயற்சி பண்றார், அவரால் முடியல. நாயகம் மாசால என்ன எழுந்திருக்க வேணாம், படுத்துங்க நீங்க. கண்ணால தண்ணியா ஊத்து, அருவியா ஃபால்ஸ்ல கொட்டின மாதிரி கண்ணு மாலை மாலையா கண்ணீர் வடியுது மாசால். கண்மண்ணாஜி கண்ட பேரல சுப்ஹானல்லாஹ் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலஹத்துல் கரீமான் குல் சொல்லுமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் ஷஹாதத்தோட அல்ஹம்துலில்லாஹ் என்ன அவருடைய ரூஹு ஷரீஃப் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வை சந்திக்கிறது மாஷா அல்லாஹ் என்ன புறப்பட்டுச்சு மாஷா அல்லாஹ். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மாஷா அல்லாஹ். அவர் அல்லாஹ்வுடைய திரு சந்திப்புக்கு போயிட்டார். சுப்ஹானல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத அலைஹி பரக்காத் மின் ஃபி தாரைன் அவரது ஜனாஸா முபாரக்கா மஸ்ஜித் நபவி ஷரீஃப் வரும்போது நாயக கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துல் ஜனாஸா செஞ்சிட்டு நாயக மாஷா அல்லாஹ் அந்த ஸலாத்துல் ஜனாஸாவுல ஜன்னத்துல் பகீக்கு தத்ஃபீனுக்கு மாஷா அல்லாஹ் போகும்போது பயங்கரமான கிரவுடுல ரொம்ப சிரமப்பட்டு போறது போல நாயகம் போனாங்க. அப்ப சஹாபத்து அஜபா அதை ரொம்ப ஆச்சரியமா பார்க்கும்போது இப்ரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ் இந்த என்னுடைய முஹிப்புடைய ஜனாஸா முபாரக்காவுல கலந்துக்கிற மாஷா அல்லாஹ் 70,000 ரஹமத்துடைய மலக்குகள் வந்தாங்கன்னு சொன்னாங்க முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை மலக்கு? 70,000 ரஹமத்துடைய மலக்கு மாஷா அல்லாஹ். அவர் வாழ்நாள்ல சொன்னது ஷஹாதத்து ஒரே தரம் தான் மாஷா அல்லாஹ். ஒரே தரமா இருந்தாலும் என்ன அது யாருடைய திருவாயால? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய திருவாயால. இந்த திருநாவுல அல்லாஹ் பேசுறன்னு சொல்றான குர்ஆன் ஷரீஃப்ல அந்த திருநாவால சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு ஷஹாதத்து மாஷா அல்லாஹ் 70,000 ரஹமத்துடைய மலக்குகளை துனியாவுக்கு இறக்குனுச்சு. அது மட்டுமல்ல, காலமெல்லாம் கண்மணி நாயகத்தை காதலித்த பரக்கத்து மாஷா அல்லாஹ். காலமெல்லாம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபர் காதலித்து வந்த பரக்கத்தை கொண்டு மாஷா அல்லாஹ். அப்ப ஈமானுடைய ஐடியத்தை என்ன மாஷா அல்லாஹ் அதுதான் நாயகம் நமக்கு தெரியப்படுத்துறாங்க. அலா அறிந்து கொள். அலாக்கு மாமானா அறிந்து கொள். அலா खबरदार அலா அறிந்து கொள். லா ஈமான லா ஈமான ஈமான்றது இல்ல லிமல்லா மஹப்பத் லஹு. அலா லா ஈமான லிமல்லா மஹப்பத் லஹு. அலா லா ஈமான லிமல்லா மஹப்பத் லஹு. மாஷா ثلاث مرة 3 தடவை முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃப கர்ரம் மஜ்து வால நாயகமா தேவி திருவாயர் மாஷா அல்லாஹ் திருவாயர் மன்னருள் செய்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொள். ஈமான்ங்கிறது இல்ல. நீ ஈமான்ங்கிறது என்ன இல்ல? லா ஈமான ஈமான்ங்கிறது இல்ல லிமல்லா மஹப்பத் லஹு. யாரிடத்துல என்னுடைய மஹப்பத் இல்லையோ, யார் ரசூலுல்லாஹ் பிரியப்படலையோ, யார் ரசூலுல்லாஹ் நேசிக்கலையோ, யார் ரசூலுல்லாஹ் மஹப்பத் வைக்கலையோ அவர்கிட்ட என்ன ஈமான் இல்லை, ஈமான் இல்லை, ஈமான் இல்லைன்னு 3 தடவை எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் நமக்கு சொல்லி தராங்க திருவாயார். யார் இவங்கெல்லாம்? வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் மாஷா அல்லாஹ். வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் மாஷா அல்லாஹ் இல்லல்லதீன ஆமனூ. மூமின்களை தவிர, மூமின்களை தவிர. யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ் யார் பிரியப்பட்டாரோ, ரசூலுல்லாஹ் யார் நேசிச்சாரோ, ரசூலுல்லாஹ் யார் மஹப்பத் வச்சாரோ, ரசூலுல்லாஹ் யார் கொண்டாடினாரோ, ரசூலுல்லாஹ் யார் காதலிச்சாரோ, ரசூலுல்லாஹ் யார் இஷ்க் கொண்டாரோ அவர் மாஷா அல்லாஹ் என்ன நஷ்டவாளி ஆக மாட்டார். அவர் மாஷா அல்லாஹ் நஷ்டவாளி ஆக மாட்டார், குஸ்ரான் ஆக மாட்டான். துனியாலே குஸ்ரான் இல்லை, ஆখিরাத்திலே குஸ்ரான் இல்லை. மாஷா அல்லாஹ் என்ன மூமினுக்கு துனியாலே பிஷாரத், ஆখিরাத்திலே பிஷாரத். மாஷா அல்லாஹ் ஒரு மூமின் துனியால வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் சூட்சத்தை கொடுக்குறான். அது மட்டும் அல்ல மாஷா அல்லாஹ் மௌத்தாகும்போது அல்ஹம்துலில்லாஹ் என்ன 5000 மலக்குகள் வர்றாங்க மாஷா அல்லாஹ். ஒரு மூமின் மௌத்தாகும்போது மாஷா அல்லாஹ் என்ன 5000 மலக்கு. அபூ தாவூத் சொல்ற ஹதீஸ் மாஷா அல்லாஹ். ஒரு மூமின் மௌத்தாகும் போது மாஷா அல்லாஹ் இஸ்ராயில் மூமினுடைய ரூஹ வாங்க வரும்போது 5000 மலாயிகாவை அல்லாஹ் கூட அனுப்புறான். அபூ தாவூத் ஸஹாபியோட ஹதீஸ் மாஷா அல்லாஹ் 5000 மலக்குகள் வந்து மாஷா அல்லாஹ் 5000 மலக்குகள் வந்து 5000 மலக்குகள் 5000 மலக்குகள் வந்து மாஷா அல்லாஹ் அந்த மூமின்ட்ட மாஷா அல்லாஹ் என்ன பேசுறாங்க. எப்படி மூமினை கூப்பிடுறாங்க?
மூமினை கூப்பிடுறாங்க. யார்? இஸ்ராயில் மலக்கல் மௌத். எப்படி கூப்பிடுறாங்க? மாஷா அல்லாஹ், யா வலி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வலியே, அல்லாஹ்வுடைய வலியே. சுப்ஹானல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப்ல வாழ்ந்த மூமின் யார்? மாஷா அல்லாஹ், வலியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வலி. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வலி. அதனால என்ன? மலக்கல் மௌத் கூப்பிடுறாப்ப யா வலி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வலியே. அபு தாவூத் ஹதீஸ் உலமாவை பார்த்துக்கணும். சிஹாசித் அபு தாவூத். புரியுதா? யா வலி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வலியே. மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தங்களுக்கு சலாம் சொல்றாங்க. மாஷா அல்லாஹ் தங்களுக்கு சலாம் சொல்றாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர் கபீரா. அல்லாஹ் தங்களுக்கு சலாம் சொல்றாங்க. அந்த மூமின், அந்த ஈமான்தாரி, அந்த வலி என்ன செய்யறாங்க? அல்லாஹ் யா ரப்பி எனக்கு சலாம் சொன்னானான்னு சொல்லிட்டா அல்லாஹ்வுடைய சலாம்ல அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது அப்படியே அல்லாஹ்ட்ட கூட்டிட்டு ஒரு கஷ்டமே இல்லை. நம்ம பெட்டில் படுத்து இந்த பக்கத்துல இருந்து இப்படி மாறி படுக்கிற அந்த ஒரு கஷ்டம் கூட இல்ல மூமினுடைய ரூஹ் மாஷாஅல்லாஹ் என்ன அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு அப்படி சந்தோஷமா போகுது. மாஷாஅல்லாஹ். எந்த பரக்கத்தை கொண்டு? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு. மாஷாஅல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு. மாஷாஅல்லாஹ். இல்லல்லதீன ஆமனூ, இல்லல்லதீன ஆமனூ. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறையால் குர்ஆன் கரீமில் துனியாலையும் ஆகிரத்திலையும் நஷ்டவாளி இல்லை, கஷ்டவாளி இல்லை, நஷ்டப்பட்டவன் இல்லை, கஷ்டப்பட்டவன் இல்லை, சுபிட்சமானவன். மூமின் யாரு? சுபிட்சமானவன், சாதத்தானவர். மாஷா அல்லாஹ் கொஞ்சம் நசீபா ஈமான பிந்தாரே. புரியுதா? நான் மாஷா அல்லாஹ் நான் ஈமான கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்ட்ட மாஷா ஈமான கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஈமானுடைய மானா என்ன? மஹப்பத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வல்ல. மாஷா அல்லாஹ். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன சஃபர் மாசம் போற 12, அடுத்த மாசம் இன்ஷா அல்லாஹ் அந்த மூலத்தை இன்னைக்கு மாஷா ஈதுல் அக்பரா இருக்கு. மாஷா அல்லாஹ். ரபீல் அவல் போற 12 மாஷா, ஈதுல் ஃபரஹ், ஈதுல் நூரா இருக்கு. மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீம்ங்கிறது மாஷா அல்லாஹ் என்ன மூமின்களுக்கு அதை விட மிகப்பெரிய பேரானந்தம் ஒண்ணும் கிடையாது. மாஷா அல்லாஹ். அதனாலதான் செய்தனா அலியர் கரமல்லாஹு வஜஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த உம்மத்துல யாரு மிகப்பெரிய ஆலிமுல் அக்பர்? அலினா யாரு? ஆலிமுல் அக்பர், சித்திகுல் அக்பர், ஃபாரூக்குல் ஆலம், ஜாமியுல் குர்ஆன் எல்லாம் அலிதான். மாஷா அல்லாஹ், எல்லாம் மாஷா அல்லாஹ் அலிதான். யாரு? சித்திகுல் அக்பர், ஃபாரூக்குல் ஆலம், ஜாமியுல் குர்ஆன். புரியுதா? அந்த செய்தனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீமுடைய மகா மகத்துவத்தை நமக்கு சொல்லி தராங்க. மாஷா அல்லாஹ். மன் அஸம மௌலிதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிது ஷரீஃபை தாதீம் செய்வாரோ, கொண்டாடுவாரோ, கௌரவிப்பாரோ, அவருக்கு அல்லாஹ் என்ன பாதுகாக்கிறான்? லா யக்ருஜு மினத் துன்யா இல்லா பில் ஈமான். அவர் துனியாவிலிருந்து போகும்போது மூமினா இருக்க நிலையில அல்லாமல் மூத்தா போக மாட்டார். மாஷா அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியம். மாஷா இதை விட பெரிய பாக்கியம் ஒண்ணும் கிடையாது. துனியா லைஃப் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு, ஆகிரத்து லைஃப் மாஷா என்ன சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. லா யக்ருஜு மினத் துன்யா இல்லா பில் ஈமான். துனியால போகும்போது என்ன மாஷா அல்லாஹ் மூமினா அல்லாம அவர் அல்லாஹ் கொண்டு போக மாட்டான். மாஷா வயதுகுல் ஜன்னத, சொர்க்கத்தில் அவர் என்ன மாஷா அல்லாஹ் தாখিলাக்கப்படுவார், நுழைக்கப்படுவார். எந்த விதமான ஹிசாபும் இல்லாம, ஒரு கேள்வியும் கிடையாது, ஒரு சுவாலும் கிடையாது. மாஷா அல்லாஹ் லா யதுகுல் ஜன்னத பிகைர் ஹிசாப், எந்த விதமான ஹிசாபும் இல்லாம மாஷா அல்லாஹ் அவர் ஜன்னத்துக்குள்ள அவர் தாখিলাக்கப்படுவார். யார்? மாஷா அல்லாஹ் மூமின்கள் ஆலா ஷான்ல உள்ள ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஷாத்கள். மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய குலாமான உஷாத்கள் மாஷா அல்லாஹ் உள்ள பாக்கியம். யார் அவங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதுல் கரீமை கொண்டாடணும், மிலாத் ஷரீஃப் கொண்டாடணும். மாஷா புரியுதா? விளங்குதா? அப்ப ஈமானுடைய ஐனியத் என்ன? மாஷா அல்லாஹ் மஹப்பத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத். கலிமா சொல்லி லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி காத்திபுல் வஹ்யா இருந்தார். கலிமா சொல்றது மட்டுமல்ல, காத்திபுல் வஹி அப்துல்லாஹ் பின் சாரியா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன மனுஷனை எப்படி படைச்சான்? முத்துஃபால இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜா அல்லாஹ் எப்படி கொண்டு வந்து அழகிய தோற்றத்தை கொடுத்தாங்கிற விஷயத்தை குர்ஆன் ஷரீஃப்ல ஆயத்து நாஸில் ஆகிட்டு இருக்குது.
கண்மணி நாயத்துக்கு வஹி வந்துகிட்டு இருக்குது, உட்கார்ந்து காத்திருக்கிற வஹி ரைட்டிங் எழுதிட்டு இருக்கிறார். யார்? அப்துல்லா பின் சாரியா. வஹி ஸ்டாப் ஆச்சு டக்குன்னு நாயத்துக்கு. நாள் பார்த்தாப்புல, அட ஒரு சின்னக்கோடு துள்ளி நுத்துஃபா விந்து அதுலேருந்து என்ன இவ்வளோ பெரிய அழகான மனுஷன் நல்லா படைச்சிட்டானே, அந்த ரப்ப நம்ம புகழன்னு சொல்லி தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன் மனுஷன் எழுதி விட்டாங்க. அந்த ஆள் எதை எழுதினாரோ அப்போ வஹி வரல. அந்த ஆள் எழுதுறது என்ன? நாயகத்துக்கு வஹி வந்துருச்சு. நாயகத்துக்கு வஹி வந்துருச்சு. தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். கண்மணி நாயகத்தினுடைய மகா கௌரவமிக்க புனிதமான திரு சன்னிதானத்தில் கண்ணியம் இல்லாமல் இந்த பாவி என்ன நாயகத்தை பார்த்து, முகமது உங்களுக்கு வஹி வருதா, நான் எழுதுறதை பார்த்து நீங்கள் சொன்னீங்களான்னு சொல்லி ரசூல்லா பேரில் ஷக்குப்பட்டு சந்தேகப்பட்டு கேட்குறேன். எழுதும்போது காத்திபுல் வஹி ரசூல் மீது சந்தேகப்பட்டு ஒரு வார்த்தை கேட்டது. அல்லாஹ் என்ன ஈமான சல்பு செஞ்சு மாஷா அல்லாஹ் முர்த்ததாக்கி நாயகத்துடைய சாபத்திற்கு உள்ளானவனா போய் மாஷா அல்லாஹ் நாயகம் எப்படி சமைச்சிட்டாங்க, உன்னை பூமி ஏற்றுக்கொள்ள, இந்த பூமி என்ன ஒண்ணு ஏற்றுக்கொள்ளாதுன்னு பூமிக்கு ஆர்டர் போட்டாங்க. ஜமா சல்லாசன் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் ரிவாயத் பண்றாங்க. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஒரு கரியாவுக்கு, ஒரு வில்லேஜுக்கு. அந்த ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க, ஒரு ஜனாசாவை நாங்கள் தஃபன் பண்றோம், அந்த பூமி வெளியே வீசி எரியுதுன்னு சொல்லி பல முறை நாங்கள் தஃபன் பண்ணிட்டோம். வெளியே பூமி வீசி எரியுது, ஒரே நாத்தை எடுத்து போய் பேட் ஸ்மெல் தாங்க முடியாம புழு, அதாவது புழு பூச்சியால் அழிஞ்சு கிடக்குதுன்னு சொல்லி அனுசரந்தா போய் பார்த்துட்டு அழுதாங்க. மாஷா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமத்தை இன்கார் பண்ணி ரசூல் மேல என்ன சந்தேகப்பட்டதுடைய துரதிஷ்டம் இந்த பாவிக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. தால் என்ன காத்திபுல் வஹியா இருந்தார். யாரு? காத்திபுல் வஹியா இருந்தார். அப்துல்லா பின் சாரியா முர்த்ததா போயிட்டாங்க. காரணம் என்ன? ரசூல் மேல சந்தேகப்பட்டதுனால, ரசூல் அனுமத்தை இன்கார் பண்ணதுனால, ரசூல் அனுமத்தை இன்கார் பண்ணதுனால. புரிஞ்ச விளங்குதா? அப்ப நம்ம ஈமானுடைய ஐனியத் எது? மாஷா அல்லாஹ் மஹப்பத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரமத. அதான் அல்லாஹ் சொல்லித்தாரா. மாஷா அல்லாஹ் இந்த ஆயத்துக்கு என்ன மானா? வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. தொப்பி திருப்பி போடு. வல் அஸ்ர், நல்லா சொல்லு, தொப்பி போட்டா பார்த்து போடு. மாஷா அல்லாஹ் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். யார் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் நசீபாவாதவனா இருக்கிறானோ, ரசூலை மஹப்பத் வைக்கிறதுக்கு, ரசூலை கொண்டாடுறதுக்கு, ரசூலை கௌரவிக்கிறதுக்கு, ரசூலுடைய திருப்புகழ் பாடுறதுக்கு யாருக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யலையோ அவர் மனிதர்களையே மிகப்பெரிய நஷ்டவாளி ஆவான்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்லுது. எழுதுதா? புரிஞ்சா? வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் மாமானா காலத்தின் மீது சத்தியமாக. ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப், ரசூலுடைய இக்ராம், ரசூலுடைய தாலீம், ரசூலுடைய மத்ஹ், ரசூலுடைய அஸ்மத், இவங்கெல்லாம் செய்யறதுக்கு யாருக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யலையோ அவன் மனிதர்களையே மிகப்பெரிய நஷ்டவாளி ஆவான். அல்லாஹ் நம்முடைய அஹ்லையும் அல்லாஹ் காப்பாற்றுவானா. இல்லல்லதீன ஆமனூ, இல்லல்லதீன ஆமனூ, யார் முஹம்மது ரசூலுல்லாஹ் மஹப்பத் வைத்தார்களோ, யார் முஹம்மது ரசூலுல்லாஹ் கௌரவித்து கொண்டாடினாங்களோ. நம்ம இந்த ரசூலுல்லாஹ் கௌரவிக்கிறது நமக்கு என்ன தகுதி இருக்குது? ரசூல் அல்லாஹ்வால கௌரவிக்கப்பட்டோம். மாஷா அல்லாஹ். புரியுதா? நாம அவர்களை கொண்டாடுறங்கிற பேர்ல நாம மாஷா அல்லாஹ் பாக்கியம் பெறுறோமே தவிர நாம ரசூல் என்ன நம்மால இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தாலேயே ரசூலுல்லாஹ் கொண்டாட முடியாது. மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால கொண்டாடக்கூடியவர்கள். அல்லாஹ் கொண்டாடுறா. மாஷா அல்லாஹ். ரசூல் யார் கொண்டாடுறா? அல்லாஹ் கொண்டாடுற. சொல்லு வை வை சொல்லு. அல்லாஹ் கொண்டாடுறா. மாஷா ரசூல் அல்லாஹ் கொண்டாடுறா. மாஷா அல்லாஹ் கொண்டாடக்கூடிய, அல்லாஹ் கௌரவிக்கக்கூடிய சதாவும் அல்லாஹ் எந்த நாயகத்துடைய திக்ர் ஷரீஃப்ல அல்லாஹ் இருக்கிறானோ அந்த ரசூலை மாஷா அல்லாஹ் யார் மஹப்பத் வைத்தார்களோ, யார் ரசூலை கொண்டாடினாங்களோ, யார் ரசூலை பிரியப்பட்டாங்களோ, யார் ரசூலுடைய மத்ஹ் சொன்னாங்களோ, யார் ரசூலுடைய வாலிதைன் ஷரீஃபை, ரசூலுடைய அஹ்ல் பைத் அத்ஹார், ரசூலுடைய
சஹாபத்தை கிராம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் யாரு தாதீம் செஞ்சாங்களோ அவங்க மாஷா அல்லாஹ் என்ன துனியாலையும் நஷ்டவாளி இல்லை, ஆகிரத்திலையும் நஷ்டவாளி இல்லை. காரணம் என்ன? அவர் மூமின். அவர் யாருமா? சொல்லு, மூமின் மாஷா அல்லாஹ். அவர் ஈமான்தாரி. ஈமான்தாரிக்கு என்ன? துனியாலையும் பிஷாரத்து, ஆகிரத்திலையும் பிஷாரத்து. துனியாவின் பிஷாரத்து, ஆகிரத்திலும் பிஷாரத்து. துனியா அவருக்கு என்ன சுபிட்சம், ஆகிரத்தை சுபிட்சம் மாஷா. துனியாவும் ஆகிர சுபிட்சம் மாஷா அல்லாஹ். துனியா உலகத்துல என்ன? உலகத்துல உண்மையான சுபிட்சம், உண்மையான பெரிய மகா செல்வம் இது மாஷா அல்லாஹ். ஈமான் தான் மாஷா அல்லாஹ். இது மாஷா அல்லாஹ் ஈமான் தான் மாஷா அல்லாஹ். ஈமானுடைய தௌலத்தை விட பெரிய தௌலத்து ஒண்ணு கிடையாது. ஈமான் தௌலத்துல் அக்பர். ஈமான் மாஷா அல்லாஹ் தௌலத்துல் அக்பர் மாஷா. என்ன அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்து வலம் நாயக கோமானுடைய மஹப்பத் ஷரீஃபுடைய மர்தபா என்னன்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத் ஷரீஃபில் மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மஹப்பத் வைக்க அல்லாஹ் யாருக்கு தௌஃபீக் செய்யலையோ அவனெல்லாம் குஸ்ரான் நஷ்டவாளி. ரசூலுல்லாஹ் மஹப்பத் வைக்கிறதுக்கு அல்லாஹ் யாருக்கு தௌஃபீக் செஞ்சானோ அவன் துனியாலையும் நஷ்டவாளி இல்லை, ஆகிரத்திலையும் நஷ்டவாளி இல்லை என்பதாக ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய திருவாக்கின் மூலமா நமக்கு என்ன அல்லாஹ்வுடைய அடியார்களாக நமக்கு அல்லாஹ் சொல்லித்தார மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலமான வஜூத ரஹ்மத்தி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்து வலம் மஹப்பத் ஷரீஃபையும் அஹ்லு பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபையும் மாஷா அல்லாஹ் துனியாவிலும் ஆகிரத்திலும் நமக்கு நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. தாயிமா அல்லாஹ் நசீபாக்கி ஆமீன். அல்லாஹ் நசீபனா ஈமான ஃபித்தார். அல்லாஹ் ஈமான நசீபனா ஃபித்தார். அல்லாஹ் வஜ்ஜல் நசீபனா ஈமான ஃபித்தார். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்து வலம் நாயக கோமானுடைய மஹப்பத் ஷரீஃபோட லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஈமான் உண்டாகுது மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? மஹப்பத் கம்மியா போகும்போது ரசூல் பேர்ல மஹப்பத் இல்லாம போகும்போது சந்தேகப்பட வந்துச்சு. யார? அப்துல்லா பின் சாரியாவை. முர்ததா போயிட்டான். காத்திபுல் ஹியாத் முர்ததா போயிட்டான். இங்க யஹூதி வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் மஹப்பத் வச்சே நின்றா மாஷா. களிமா சொல்லல, ரசூலுல்லாஹ் மஹப்பத் வச்சே நின்றா மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய திருவாயால கலிமா நசீபாவி 70000 ரஹமத்துல்லாஹி மலக்கல் மாஷா அல்லாஹ் ஜனாஸால ஷாமிலாவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு போய் மாஷா அல்லாஹ் நாயகம் அந்த சஹாபி ஷபாபு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் ஷரீஃபுக்குள்ள கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த தெய்வீக திருக்கரத்தை அல்லாஹ் அவனுடைய திருக்கரம்னு குர்ஆன் ஷரீஃபில் சொல்றானோ அந்த திருக்கரத்தால அந்த ஜனாஸா முபாரக்க வாங்கி மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் சொல்ல வச்சாங்க மாஷா அல்லாஹ். ஜன்னத்துல் பக்கி அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஜன்னத்துல் பக்கிக்கு பக்கத்துல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மாஷா அல்லாஹ். அந்த சாவி காத்துட்டு இருப்பாங்க மாஷா. அந்த சீலகி சாஹிபுடைய பரக்கத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் அந்த சஹாபுடைய கல்புல அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபுடைய எந்த லzzத் அல்லாஹ் அந்த புள்ளைக்கு அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சானோ அந்த லzzத் அல்லாஹ் நமக்கும் ஆமீன் ஆமீன் ஆமீன். கியாமத்துனா வரக்கூடிய நம்முடைய நஸ்லுக்கும் நம்முடைய எல்லா அஹ்பாபுகளுடைய நஸ்லுக்கும் அல்லாஹ் ஷானஹு தஆலா அந்த சஹாபி ரசூல் ரலியல்லாஹு அன்ஹு பரக்கத் செய்து கொண்டு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா பி அன் துஸல்லி அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. فنسألك اللهم بجاهه لديه وبكرامته عليه وبقوانبنا بأفعاله وأسماءنا بأقواله وقلوبنا بأنواره وقلوبنا بأسراره وأسماءنا بأحواله وسرائرنا بمعاملته وبواطننا بمشاهدته وبصارنا بأنوار محيا جماله وبصارنا بأنوار محيا جماله وبصارنا بأنوار
محيا جمالك وسارنا بأنوار محيا جمالك وسارنا بأنوار محيا جمالك وسارنا بأنوار محيا جمالك وخواتم أعمالنا بمرضاته وخواتم أعمالنا بمرضاته وخواتم أعمالنا بمرضاته بحرمة أما رسول الله حمزة الكرار عليه الصلاة والسلام آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى أن تصلي عليه